Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 9 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered. Comparison or relational operators. Equal, not equal, greater than, less than, greater than or equal, less than or equal. Comparison operators. These operators compare the values on either side of them and decide the relation among them. They are also called as relational operators. So, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கம்பேரிசன் ஆப்பரேட்டர் தான் பார்க்க போறோம். சோ இந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டர் அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கம்பேர்ஸ் த வேல்யூஸ் ஆன் எய்தர் சைட்ஸ் ஆஃப் தெம். அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் இருக்கக்கூடிய வேல்யூஸை கம்பேர் பண்ணி அதுக்கான ரிலேஷன்ஸ் என்னவோ அதை டிசைட் பண்ணி நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? சோ இந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டரை நம்ம ரிலேஷனல் ஆப்பரேட்டர் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். Assume variable a holds the value 10 and variable b holds the value 20. அதாவது a ஒரு வேரியபிள் இருக்கு, b ஒரு வேரியபிள் இருக்கு. இந்த a வேரியபிளுக்கு 10 அப்படின்ற வேல்யூவை நம்ம அசைன் பண்ணிருக்கோம். அதே மாதிரியே b அப்படின்ற வேரியபிளுக்கு 20 அப்படின்ற வேல்யூவை அசைன் பண்ணிருக்கோம். தென் ஒரு டேபிள் வரும் பாருங்க. ஆப்பரேட்டர், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பரேட்டர் சிம்பல், அதனுடைய நேம், டெஸ்கிரிப்ஷன், அதனுடைய யூசேஜ், அதை இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம் பாருங்க ஒரு டேபிளா. ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டர் என்ன அப்படின்னா ஈக்குவல், அதாவது ரெண்டு ஈக்குவல் டு சைனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுக்கான சைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் ஈக்குவல். இஃப் த வேல்யூ ஆஃப் டூ ஆப்பரண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் தென் த கண்டிஷன் பிகம்ஸ் ட்ரூ. அதாவது நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஆப்பரண்ட்ஸ்க்கான வேல்யூஸ் வந்து ஈக்குவலா இருந்தது அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ அப்படின்னு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும். சோ நம்ம ஆல்ரெடி a வேல்யூ 10 b வேல்யூ 20 அசைன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? சோ இந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டர் என்ன செக் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 is equal to 20. So this is not true. ஏன்னா இங்க 10 இருக்கு, இங்க 20 இருக்கு. அதனால இந்த கண்டிஷனை நமக்கு not true, அதாவது false நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் not equal, அதாவது ஒரு எக்ஸ்கிளமேட்டரி சிம்பல் கூட நம்ம ஈக்குவல் சைனை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். If values of two operands are not equal, then condition becomes true. அதாவது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஆப்பரண்ட் வேல்யூஸுமே நாட் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அதனுடைய கண்டிஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். சோ நம்ம a வேல்யூ வந்து 10 அசைன் பண்ணிருக்கோம், b வேல்யூ 20 அசைன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? சோ 10 is not equal to 20. அதனால இந்த கண்டிஷன்ல நமக்கு ட்ரூ நமக்கு பிரிண்ட் ஆகும். Next, greater than. If the value of left operand is greater than the value of right operand, then condition becomes true. அதாவது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்ல அந்த வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூ வந்து ரைட் சைடு ஆப்பரண்ட் விட கிரேட்டரா இருந்தது அப்படின்னா நமக்கு கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். So according to our calculation,
நம்ம a வேல்யூ வந்து 10 ன்னு கொடுத்திருக்கோம், b வேல்யூ 20 ன்னு கொடுத்திருக்கோம். So 10 is greater than 20. It is not true. ஏனா 10 வந்து 20 விட greater கிடையாது. சரிங்களா? Next, less than if the value of left operand is less than the value of right operand, then condition becomes true. அதாவது நம்ம left side operand வந்து right operand விட less value இருந்தது அப்படின்னா நமக்கு output condition true ன்னு represent பண்ணும். So a value வந்து 10 கொடுத்திருக்கோம், b value 20 ன்னு கொடுத்திருக்கோம். 10 is less than 20. So this condition will be true. நமக்கு outputல true ன்னு print ஆகும். Next, greater than or equal. If the value of left operand is greater than or equal to the value of right operand, then condition becomes true. So நம்ம left sideல கொடுத்திருக்கக்கூடிய operand value right operand value விட greater ஆகவோ இல்ல அதுக்கு ஈக்குவலான வேல்யூவா இருந்தது அப்படின்னா நமக்கு true print ஆகும். பட் நம்மளுடைய வேல்யூ இங்க 10 ன்னு இருக்கு, b வேல்யூ 20 ன்னு இருக்கு. So 10 is not greater than or equal to 20. அதனால நமக்கு ரிசல்ட்ல வந்து false ன்னு print ஆகும். Next, less than or equal. If the value of left operand is less than or equal to the value of right operand, then condition becomes true. So நம்ம left operand வந்து right operand value விட lesser ஆகவோ இல்ல right operand வேல்யூக்கு ஈக்குவலான வேல்யூவா இருந்தது அப்படின்னா நமக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். அதனால நம்மளுடைய a வேல்யூ 10 அப்படின்றது b வேல்யூவான 20 விட லெஸ் வேல்யூ. அதனால இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு ஆபரேட்டரையும் நம்ம ப்ரோக்ராம்ல செக் பண்ணி பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவல். ப்ரோக்ராம்ல பாருங்க, x equal to 5, y equal to 3. Print x equal y. So நம்ம வந்து x value வந்து 5 ன்னு கொடுத்திருக்கோம், y value 3 ன்னு கொடுத்திருக்கோம். It returns false because 5 is not equal to 3. இந்த கண்டிஷனை நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம்னா x வேல்யூவும் y வேல்யூவும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா நமக்கு கண்டிஷன் வந்து ட்ரூ பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? சோ x வேல்யூ இங்க என்ன இருக்கு பாருங்க, 5 ன்னு இருக்கு, y வேல்யூ 3 ன்னு இருக்கு. அதனால இந்த கண்டிஷன்ல வந்து நமக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ன்னு பிரிண்ட் ஆகும். இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடலாம். டெஸ்க்டாப்ல VS கோட் ஓபன் பண்ணிக்கோங்க. VS கோட்ல ஃபைல் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சுங்களா? இதுல நம்மளுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்மளுடைய கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. ஃபைல் கொடுத்துட்டு இதுல சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமோட .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க, நமக்கு ஃபால்ஸ் ன்னு பிரிண்ட் ஆயிருக்குங்களா? என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுடைய கண்டிஷன் என்னன்னா x ஈக்குவல் y, அதாவது x வேல்யூவும் y வேல்யூவும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்திருக்கோம். x வேல்யூ 5 ன்னு இருக்கு, y வேல்யூ 3 ன்னு இருக்கு. அதனால இந்த கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? செகண்ட் ஒன், நாட் ஈக்குவல்.
x equal to 5, y equal to 3. Print x not equal y. It returns true because 5 is not equal to 3. நம்மளுடைய 5 வேல்யூவும் 3 வேல்யூவும் not equal ஆன் கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். So 5ம் 3யும் பாத்தீங்கன்னா not equal தான், ரெண்டுமே வேற வேற வேல்யூ அப்படின்றதுனால நமக்கு அவுட்புட்ல true அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. VS கோட்ல ஃபைல் கிளிக் பண்ணிட்டு இதுல நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. நியூ ஃபைல்ல உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ உங்களுடைய கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. அகைன் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க, நமக்கு ட்ரூன் பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்ப நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா? தேர்ட் ஒன், கிரேட்டர் தேன் x equal to 5, y equal to 3. Print x greater than y. It returns true because 5 is greater than 3. So நமக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா ட்ரூ பிரிண்ட் ஆகும். என்ன ரீசன்னா, நமக்கு எக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 5, y வேல்யூ வந்து 3 இருக்கிறதுனால 5 வந்து 3 விடவும் கிரேட்டர் அப்படின்றது நமக்கு அவுட்புட்ல காட்டுறதுனால அவுட்புட் வந்து ட்ரூ நமக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ உங்களுடைய கோடிங்ஸை இதுல டைப் பண்ணியாச்சு. ஃபைல் கிளிக் பண்ணிட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு அவுட்புட் பாருங்க ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்ப நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? ஃபோர்த் ஒன், லெஸ் தேன் x equal to 5, y equal to 3. Print x is less than y. It returns false because 5 is not less than 3. அதாவது 5 வேல்யூ x வேல்யூ வந்து நம்ம 5 ன்னு கொடுத்திருக்கோம், y வேல்யூ 3 ன்னு கொடுத்திருக்கோம். கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா x is less than y ன்றதுனால 5 வந்து 3 விட லெஸ்ஸர் கிடையாது. அதனால நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் ன்னு பிரிண்ட் ஆகும். இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. நியூ ஃபைல்ல பைத்தான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கோடிங்ஸை இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு அவுட்புட் பாருங்க ஃபால்ஸ் ன்னு காட்டிடுச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு x equal to 5, y equal to 3. Print x is greater than or equal to y. It returns true because 5 is greater or equal to 3. So 5 வந்து 3 வேல்யூ விட கிரேட்டரா இருக்கிறதுனால நம்மளுடைய அவுட்புட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடலாம். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கோடிங்ஸை இதுல டைப் பண்ணியாச்சு. திரும்ப ஃபைல்ல போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு அவுட்புட் பாருங்க ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்,
less than or equal to. X equal to 5, Y equal to 3. Print X is less than or equal to Y. Returns false because 5 is neither less than or equal to 3. So இந்த கண்டிஷன் நமக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா false ன்னு டிஸ்ப்ளே பண்ணும். என்ன ரீசன் அப்படின்னா 5 வந்து 3 விட லெஸ்ஸர் வேல்யூ கிடையாது, அதே மாதிரி ஈக்குவல் வேல்யூவும் கிடையாது. சோ இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு அவுட்புட் பாருங்க ஃபால்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்கீங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸ், கம்பாரிசன் ஆபரேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபரேட்டரும் அதனுடைய ஃபங்க்ஷனையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியும் ஒர்க் பண்ணியும் பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கம்பாரிசன் ஆர் ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸை பத்தி கிளியரா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.